ஹாய், வணக்கம். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? எல்லோரும் மனசுலையும் அவ்வளோ பொங்கிக்கிட்டு இருக்குது, அது நல்லா தெரியுது. ஓகேவா? இன்றைக்கி இப்போ நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஒரு டிப்ஸு என்ன டிப்ஸுனாக்கா, அதுக்கு வரச்சுனாக்கா, உங்களுக்கு வாழ பிடிக்கல, வாழ்க்கை நல்லா இல்லை, உங்கள் கணவரை பிடிக்கல, உங்களுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு, நான் டிப்ஸு கொடுக்குறேன். டிப்ஸு ஓகே, வேறு யாரையாவது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படா கழட்டி விடுறது, உங்கள் புருஷனை எப்படி கழட்டி விடுறது அப்படின்னு உங்களுக்கு நினப்பிலையாக இருப்பீங்க. எப்படா அப்படின்னு அதனால சண்டைலாம் போட்டுட்ருப்பீங்க. சண்டைலாம் போடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, இது வெரி ஈஸியான விஷயம். என்ன விஷயம்னாக்கா, உங்களுடைய ஃப்ரெண்டு, ஏதாவது ஒரு நல்ல அழகான ஃப்ரெண்டோ இல்லை நல்லா லொடான்னு பேசுகிற ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 வாரம் தங்க வைங்க போதும். ஓகேவா? போகும்போது உங்கள் வீட்டுக்காரரை சேர்த்து கூட்டிகிட்டு போயிடும். ஈஸியானவே, ஒரே செலவே இல்லாமல் பக்காவாக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஆம்பளைங்க உங்களுடைய ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தங்க வைங்க, உங்கள் பொண்டாட்டி போயிடுவா. பொம்பளைங்க உங்களுடைய ஃப்ரெண்டுங்களை கூட்டி அந்த பொம்பளை ஃப்ரெண்டை தங்க வைங்க, ஆம்பளை போயிடுவோம். ஓகே, அப்படி தான் நடக்குது. ஓகேவா? இவ தான் என் ஃப்ரெண்டு, இவங்க தான் என் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறது. அப்புறம் அவங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. நாங்கள் 2 பேரும் லவ்வரு, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. இதான் நடக்குது. தயவு செய்து யோசித்து செயல்படுங்க. ஓகேவா? பிடிக்கலனாக்கா சேர்த்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சொல்லலைங்க, ஆனால் 100% சொல்ல முடியாது. ஒரு 95% இப்படி தான் இருக்குது. அதில் ஒரு 5% தான் ஏதோ விரலொட்டி என்ற அளவுக்கு தான் இருக்குது நல்லதா. மற்றது எல்லாம் தொத்தலும் வத்தலும் இருக்கு. தப்பாக எதுனா சொன்ன மன்னிச்சுக்குங்கப்பா. அப்படி தான் நடக்குது. நானுமே நிறைய பார்த்துட்டேன். நிறைய பெண்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போகுது. அதே மாதிரி நிறைய ஆண்களுடைய வாழ்க்கையும் நாசமாக போகுது. நிறைய பெண்களோட வாழ்க்கை அதை விட மோசமாக போகுது.